நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமவெளியில மிளகு விவசாயம் முதல்ல 1 ஏக்கர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 4 ஏக்கர் வரையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பொதுவா தென்னந்தோப்பு அப்படிங்கிறதுல இந்த மிளகு விவசாயம் செய்யும் பொழுது துணை விவசாயமா செய்து கிடைக்கக்கூடிய பெரிய அளவுல வருமானம் தர்றது இந்த மிளகா இருக்கு. நோய் தாக்குதல் அப்படிங்கிறது பெருவாரியா இந்த மிளகுல அதிகமா வர்றது கிடையாது. அதே சமயத்துல இந்த மிளகு பழுக்கும் பொழுது இத பறவைகளோ மற்ற வேற எந்த விலங்குகளோ இதை சேதப்படுத்துறது இல்லை. இப்படி இந்த மிளகு விவசாயத்தை செய்யக்கூடிய இடங்கள்ல புல்லுகள்லாம் நிறைய வரும். இந்த புல்லுகளை ஆடு மாடுகள் மேயறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஆடு மாடுகள் மிளகு இலையோ மிளகு பயிரையோ மேயிற கிடையாது, கடிக்கிறது கிடையாது. டிம்பர் மரங்கள் தோப்பா நட்டுருக்கிறவங்களுக்கு 40 வருஷம் ஆகும் அதை அறுவடை பண்றதுக்கு. அது வரைக்கும் அவங்க வருமானம் இல்லாம அவங்க குடும்ப செலவுகளுக்கும் மற்ற செலவுகளுக்கும் பெரிய தடுமாற்றமா இருக்கும். இந்த மிளகு விவசாயத்தை பண்ணாங்கன்னாக்க வருஷம் மிளகு அறுவடை பண்ணி வருமானத்தை பெறலாம். அவங்க குடும்ப செலவுக்கு மற்ற செலவுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 1 ஏக்கருக்கு தென்னந்தோப்புகளை ஊடு பயிராக செய்து 400 கிலோ காஞ்ச மிளகு எடுத்திருக்கேன். மிளகு அப்படின்னு சொன்னாலே 500 ரூபா 1000 ரூபாய் ரேஞ்சில் இந்த விலை இருக்கு.